கண்ணை மூடு நல்லா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதி. என்னது இருக்கு பாரு. செயின் மாதிரி இருக்கு. செயின் மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. பாத்து கருத்துற போகுது. கலந்துக்க போகுதுன்னு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவுடா. கலந்துக்க போகுதுன்னு சொல்றதா கருத்துருன்னு சொல்லிட்டேன். பின்ன இந்த மாதிரி செயினா நீ வாழ்க்கையில பாத்துருக்கியா? உங்க ஆய் கூட யாராவது போட்டிருப்பாங்க அந்த மாதிரி செயினா? ஆத்தாப்பன் பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் புருஷன் தாண்டி. யாராவது போட்டிருப்பாங்களா? உன் தாலி கட்டின புருஷன் நான் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. முன்னாடி எந்த கடையில வாங்குனீங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ராங்க் வீடியோ வரும். அது என்ன ஃப்ராங்க்னா, இது வந்துட்டு செயின். இது வந்து கோல்டு செயின் கிடையாது, கவரிங் செயின் தான். இந்த கவரிங் செயின் வச்சு என் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ராங்க் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு செம்மையா ஃப்ராங்க் பண்ணணும். எப்படின்னா, இப்போ மெத்தையில பாத்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த இலைலாம் இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிட போறேன் கீழேருந்து அவங்கள. அவங்க வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸ் அவங்களுக்கு பண்ண போறோம். இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால ஓகே, வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வந்து ஒய்ஃப் வந்து கீழே கூப்பிட போறேன். இப்போ வந்துட்டு அபி வந்து நம்ம கூப்பிட போறோம். ஓகே, அபி 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 இங்க வா, மெத்தைக்கு வா, வேலை இருக்கு. வா, மெத்தைக்கு வேலை இருக்கு. வா, படிக்கிட்டு வா, படிக்கிட்டு வா. இங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க, மெத்தைக்கு வர போறாங்க. இங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேமரா வந்து செட் பண்ணிருந்தோம். A few moments later. எப்ப சொன்னேன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணாம காலையில சொல்லிட்டு போனேன். அப்புறம் இப்பயும் வந்து சொல்றேன். இப்பதான் நான் வந்தேன், கடைக்கு போயிட்டு வந்து இப்பதான் வண்டி போட்டு மேல வர செஞ்சு வேலை இன்னும் வர ஒண்ணுமே பண்ணல. ஆமா, சாப்பிட்டு தூங்குறதுதான். வேற என்ன வேலை பண்றது? நீங்க ஒரு வேலையும் பண்றது இல்ல. அப்ப யாரு? நீதான். தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. அப்படியேங்க நம்ம மாயிரம். நீ எப்ப சொன்ன வேலை இப்ப இன்ன வர செய்யல. தெரியும், உனக்கு முக்கியமான ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. கீழே எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா மெசேஜ் வர சொன்னேன். முடிக்கிற அதனால இங்கே கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். திரும்ப ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. திரும்பி ஒண்ணு அப்புறம் செய்யல செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு நோய் நோய் திட்டிகிட்டே இருக்க? கண்ண மூடு. என்ன தரேன்? கண்ண மூடு. அப்புறம் என்னமா கண்ண மூடி. என்னன்னு சொல்லுது? கண்ண மூடி. என்னன்னு சொன்னா கண்ண மூடியா? இந்த 1.5 கண்ணால பாக்குறது, 2.5 கண்ணால பாக்குறது, இந்த வேலை இல்ல. கண்ண மூடுனா அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த தரலாம். ஏய், துறக்காத ஒரு கண்ண. கண்ண மூடு நல்லா. கண்ண மூடி. கை காட்டு. பாரு. என்னது இது? பாரு. செயின் மாதிரி இருக்கு. செயின் மாதிரி இருக்கா? பவுன் செயின். தெரியல, ஆனா செயின். என்ன நீதான் வாங்கிட்டு வந்திருக்கா? உனக்கு தெரியாதா? 916 கேடிஎம் முத்திரகுத்தின செயின். பார்த்தா தெரியலையா? உனக்கு தான் போன 14 நாளைக்கு எதுவும் செய்யலையா? அதனால இந்த 14 நாளைக்கு பர்த்டேக்கு அட்வான்ஸா செய்யலான்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் உண்மையெல்லாம் போய் எதுனா நீ நீங்களாம் வலிக்குதா? உண்மை தானே, நஜம் தானே, வாழ்க்கை தானே, தானே விட தானே இருக்கா? அப்புறம் என்ன உண்மையுமே உனக்கு தாண்டி. பக்கத்துக்கு இருக்கியா இல்லையா? எக்ஸ்ட்ரா இல்ல யாருக்கு இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவுடா. அப்புறம் சொல்ற யாருக்கு நல்லா இருக்கா? எங்கேயுமே அடிக்காது. போட்டு பாரு.
அதனால ஐயோ என் முன்னாடி செயின்னா 32 நல்லா தெரியுது. ஆனா மித்தனா இப்ப மட்டும் நல்லா தெரியுமே. நல்லா இருக்கா? ஈலி சரி நல்லா இருக்கா? நல்லா இல்ல, சூப்பரா இருக்கியா. உனக்கே சூப்பரா இருக்கு. வேற யாருக்கு இருக்கு? சரி காலைல வந்து கும்பிடாதுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு ஆசீர்வாதம் வாங்குறியே. கீழே கொடுத்தா எல்லாம் பாப்பாங்க தான் மெத்தி கூட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா உனக்கு? இந்த ஐடியா கூட தெரியாம சத்தமா பேச ஒரு மயிருமே கேட்க மாட்டேங்குது. என்னதான் பேசுறீங்க? நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா பத்திரமா பாத்துக்க. ரோட்ல போறப்பெல்லாம் சட்டக்குள்ள போட்டு போயிரு சரியா. வெளியே அப்படி போட்டு என்ன செயின் இருக்கு டாடா பொருளா போகக்கூடாது சரியா. நல்லா கல்யாணி பத்தினா சுத்திட்டு இருப்பாங்க ஊருக்கு. அதனால பத்திரம் தானா பேருமா அப்படின்ட்டு போயிருவாங்க. உன் கழுத்தை எடுத்துருவாங்க. கழுத்தி வச்சு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. கழட்டி வச்சா செயின நீ கழட்டி வச்சாலும் கழட்டியாதான் சொல்றேன். இந்த செயின் போறதுக்கு ரூல்ஸ் நான் சொல்றேன். ஆமாண்டி ரூல்ஸ் எல்லாமே எப்படி சொல்லு. செயின் ஒண்ணு வாங்கி கொடுத்தது இன்னும் எத்தனை ரூல்ஸ். குளிக்கிறப்ப மெயினா அந்த செயினை வந்து நீ போட்டுட்டு குளிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நான் ஏன் சொல்றேன்னா நீ டெய்லி போட்டுட்டு குளிப்பியா, உனக்கு அரிக்குங்க பிச்சுக்குங்க. அப்புறம் தண்ணியில சப்போஸ் நீ உடம்பு தேய்ச்சி குளிக்கிறப்ப எனக்கு சேருங்களா அரிக்காது. கவரிங் அப்படியா? ஐயோ இப்படி தெரிஞ்சா என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி சமாளிப்போம். எனக்கு கவரிங் கழுத்துல போட்டாவே அரிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி அதுதான் சொல்றேன். அப்படின்னா நீ இது என்ன தெரியும் பண்ற, நீ மாசத்துக்கு ஃபங்க்ஷன் கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல மட்டும் இந்த செயினை போட்டுக்கோ. மித்தபடி வீட்டுல வச்சுக்க கழட்டி வச்சிரு. ஏன்னா கலவாணி பசங்க வீட்லயே வந்து உங்களுக்கு மேடம் ஜி வெள்ள தட்டிட்டு இது வேணுமா, இந்த ப்ராடக்ட் வேணுமா, அந்த ப்ராடக்ட் கலவாணி பேர் வருவாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்க, யாருனாலும் வருவாங்க. பசங்க யாரு பொம்பளை யாருன்னு தெரியாது. நல்லா வருவாங்க. கையெல்லாம் கட்டிக்கிட்டு கலாண்டு போயிருவாங்க. ஏதாவது மயக்கம் வந்து கொடுத்து ரெண்டு அடிச்சு விட்டு பிரேக்கிற மயக்கம் அடிச்சுட்டு குடிட்டு போயிருவாங்க. ஆனா ஊட்டியும் போடக்கூடாது. ரெண்டாவது குளிக்கிறப்ப போடக்கூடாது. பயமுத்துற உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ குளிக்கிறப்ப டெய்லி குளிக்க மறந்து வச்சுட்ட சப்போ தண்ணியில இப்படி போடுறப்ப இந்த தண்ணி கண்ணு எடுத்து கீழே ஒண்ணு வச்சுக்க தண்ணியை போயிடும். அதுதான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா நீ சாட்டில ஏதாவது நான் கல்யாணம் ஒன்றும் போய் சொல்றேன் கவரிங் வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படி சொல்றேன்னா இது நினைச்சிட்டு இருக்காது. தேவையில்லாம ஓவரா திங்கிங் பண்ணாது. நான் சொல்றேன் மட்டும் கேளு. ரெண்டாவது ஃபங்க்ஷன் மட்டும் போட்டு போனோம்னு வச்சுக்கேன், ஏதோ ஆளுங்களோட போக வருவா, நல்லா உனக்கு சேஃப்டி இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோ. சரி சார் பார்த்து குளிக்கணும். இந்த அரிக்குதுன்னு சொல்லக்கூடாது. கழட்டி வச்சு இவ்வளவு நேரம் கழுத்துல ஒண்ணும் போடாம இருந்தப்ப கூட பயம் இல்ல. செயினை நீ வாங்கி கொடுத்துட்டா எனக்கு பயமா இருக்கு. கரிகாலம் அப்படி இருக்குப்பா, என்ன பண்றது? போய் கழட்டி வச்சட்டா? கழட்டிடு. சும்மா ஏதோ ஆசைக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு 3 டைம் போடுறியா, அவ்வளவுதான். அப்படி கழட்டி வச்சிடணும். அதான் உனக்கும் சேஃப்டி எனக்கும் சேஃப்டி. ரொம்ப நாளா கேட்டேன், சரி வாங்கி கொடுத்தேன். தேங்க்யூ அவ்வளவுதானா? பாத்து கருத்துற போகுது. என்னதியா கலண்டுக்க போகுதுன்னு சொல்றதா கருத்துருன்னு சொல்லிட்டேன். கருத்துற போகுதுன்னு கொடுத்துருக்கு. வாங்கி கொடுத்துருக்கு சந்தோஷம் தான். ஆனா கண்டிஷன்லாம் நிறைய போடுது இந்த செயினுக்கு. ஒருவேளை நம்மள ஏமாத்துமா? வரட்டு பின்னாடியே என்ன வட்ட விட்டுங்கிற நாங்கதான் நின்றுட்டு இருக்காங்களா? வட்ட விட்டுங்கிற என்ன வட்ட விட்டோம்? இல்ல கண்டிஷன்லாம் ஓவரா கண்டிஷன். அப்புறம் செயின் லட்சம் போட்டு வாங்கி கொடுத்துரு கண்டிஷன் சொல்ல மாட்டேன்னா என்ன வார்த்தை கூட போட்டுனா உலகலை ஐஸ்வர்யா மிஞ்சிடுவோம். நீங்க அழகு என்ன நீ உன் புருஷ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தவரேன். நான் கவரிங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். கவரிங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. என்ன டவுட்? எங்க போற? இல்ல என்னதாண்டி சொல்லுவர? ஏண்டி பின்ன இந்த மாதிரி செயினா நீ வாழ்க்கையில பாத்துருக்கியா? உங்க ஆய்வு யாராவது போட்டிருப்பாங்களா இந்த மாதிரி செயினா? யாராவது போட்டிருப்பாங்களா? உன் தாலி கட்டின புருஷன் நான் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செயின்லாம். நான் இப்ப போட போறேன். குடுக்கறதுக்கு என்னமோ ஒரு ரூல்ஸுங்கிற இதுங்கிற கோல்டாங்கிற இதாங்கிற என்ன ஒரு இது இந்த மாதிரி பாத்திருக்கே இல்லையா வாழ்க்கையில என்னைக்காவது? அப்படின்னா எப்படி இருக்கணும்? புருஷன் சொல்றத 1 11னா அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். 1 2னா அது மாதிரி 11 புருஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த டாட்டா பொருள் மாதிரி ஐயோ இப்படி அப்படி இந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் எதுவும் நம்மளுக்கு செட் ஆகாது.
ஆனால் கவரிங் நீ மாட்டி விட்டேன். கோல்டு பியூர் கோல்டு சரியா, 22 கேரட் 916 KDM. இதான் தெரிஞ்சுக்க. உடனே டவுட்டுங்கிற இதுங்கிற அப்பா எவனும் செஞ்சாலும் பிரச்சனை தான், செய்யலாலும் பிரச்சனை தான். என்னன்னா பண்ணுறேன் தெரியும். சிஸ்டம்லாம் போட்டுக்கிறேன்னா நான் எக்ஸிட்டை கொடுத்துறேன். வேலை முடிஞ்சிடுச்சு. கல்லா என்னக்கா உங்க வாங்கினது கொடுக்குறேன் பாரு. என்ன சொல்லணும் எப்போ பார்த்தாலும் சரிங்களா போட்டுக்கிறேன். தண்ணியில போடுற கருத்து போச்சுன்னா எனக்கு தெரியாது. அப்புறம் என்னது இல்ல தண்ணியில போட்டு 3000 வருது. என்ன சொன்னா தண்ணியில கிணியில போடுறதா கருத்து தெரியுமா? அப்ப இது கவரிங் செயின் தானே. இது இது கவரிங் மாறி கோல்டு மாறி ரெண்டு கலந்த அப்ப கவரிங் என்ன பைக்கு கிடையாது. அதுக்கும் லயனா அப்படியே ஒரு இது பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கோல்டு என்ன கேனச்சின்னு பில்லு பர் கிலோ வச்சு 916 இங்க போடவே இல்ல. எல்லாத்துலயுமே உன் கண்ணுக்கு தெரியாது, லென்ஸ் வச்சு பாரு தெரியும். அப்புறம் நீ யாரும் நீங்க சொல்லுவ என்ன போய் ஏமாத்துறியா நீ? முன்னாடி எந்த கடையில வாங்குறீங்க சார்? கார் எந்த கடையில வாங்குவாங்க? பல்ல கட்டாம இது பண்ண பெரிய பல்ல கட்டிட்டு என்ன வேணும் பெரிய கண்ணு கேட்க புது செயினா என்னமோ கோல்டு வாங்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் கோல்டு அம்மா கோல்டு தான் கவரிங்னு போவோமா எல்லாத்தையும் சொல்றேன். கவரிங் மாதிரி இருக்கலாம் அப்படிதான் சொன்னேன். எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அப்புறம் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. வாங்க பண்ண நீ போட்டோ பாட்டு போய் கவரிங் தான் போடுங்க. என்ன பிரச்சனை தெரியுதா? தெரியுதாவா? நான் உன்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? நான் செயின் உன்கிட்ட கேட்டேன். என்னது? நான் உன்கிட்ட செயின் கேட்டேன். நான் செயின் தானே கொடுத்துருக்கேன். செயின் ஐயோ எனக்கு செயின் இல்ல, ஐயோ எனக்கு செயின் இல்ல. நான் கவரிங் இப்ப நான் கோல்டுன்னு சொன்னேன். நம்மள இப்ப கவரிங் சொன்னா நம்பிட்டியா? அப்ப இது மட்டும் நம்ம இது கோல்டு தான் சரியா? கோல்டு எல்லாம் இல்ல எங்களுக்கு தெரியும். நீ உங்க வேலையை பார்த்துட்டு போ. நீ ரூல்ஸ் போட போதே எனக்கு டவுட் ஆயிருந்தது. அதனால உனக்கு இப்ப நான் எதுவும் சொல்றேன். இது கோல்டு தான். இஷ்டமா வச்சுக்கலாம். நான் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா. நீ நான் கோல்டு இல்ல செயினுக்கு கோல்டுக்கு ஏமாந்து போய் தெரியுது. என்ன எனக்கு ஒண்ணும் வேணாம். காணாட்டி போ. நான் இன்னொரு யார்கிட்ட அவள்கிட்ட கொடுத்துக்கிறேன். நீ எவ்வளவு கொடுப்ப? நான் எவ்வளோ கொடுப்பேன்? எவ்வளவு கொடுப்ப? நான் முன்னாடி கடையில கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிடுவா. காசு எங்க? அப்புறம் நீ எப்படிலாம் மாதிரி பாத்திருக்கே இல்லையா நீ? நாங்கெல்லாம் போட்டு பாத்துருக்கோம். நீ போய் முத கொடு போ. கடையில் போய் கொடுத்துருவோம் போ. கவரிங்க வச்சுட்டு ஏமாத்துட்டு போ. அப்படியே டயலாக் உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்துருப்பாங்களா? பாத்துருப்பேன். அம்மா வீட்டுல பவுனே போடுவியா? சர்ப்ரைஸ் கொடுத்தா நீ வர. ஐயோ உன் சர்ப்ரைஸ் நீயே வச்சுக்க. சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் வரக்கட்டைய பேரு. Thank you.